Showing up on Google might not be the best for everyone. But for business owners, it is.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் மாலை வணக்கத்துடன் இன்றைய கூட்டு தியானத்தை தொடங்க இருக்கிறோம். முகநூல் வழியாக இணைந்தவர்களுக்கும் ஜூம் செயலி மூலமாக இணைந்தவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கூட்டு தியானத்தை தொடங்க இருக்கிறோம். தியானத்தை தொடங்குவதற்கு முன் 2 கைகளையும் மலர்த்திய நிலையில் மடியின் மீது வைத்துக்கொண்டு நம் உடலையும் மனதையும் இலகுவாக்கி கொண்டு திரையில் தோன்றும் ஸ்ரீ மாதாஜி அவர்களின் தோற்றத்தை ஒரு நிமிடம் உற்று நோக்கி எந்தவித சலனமும் சிந்தனைகளும் இன்றி கண்களை இயல்பாக மூடிய நிலைக்கு கொண்டு செல்வோம். ஆழ்மனதில் ஒரு சிறிய பிரார்த்தனையுடன் இன்றைய தியானத்தை தொடங்குவோம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களை ஆழ்ந்த தியான நிலைக்கு தயார்படுத்துங்கள். எங்களை பாதிக்கும் எல்லா விதமான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தங்கள் பொற்பாதங்களில் சரணடைந்து ஒரு ஆழ்ந்த தியான சூழ்நிலைக்கு எங்களை அழைத்துச் செல்லுங்கள். இந்த தியானத்தை வழிநடத்துபவரும் தாங்களே, இதன் பலனை அனுபவிப்பவரும் தாங்களே. நாங்கள் ஆத்மா எனும் வெறும் கருவி மாத்திரமே. என்ற பிரார்த்தனையுடன் நாம் அனைவரும் குண்டலினி சக்தியை மேலே எழுப்பி கவச்சமிடுவோம். வலது உள்ளங்கை பூமியை நோக்கியும் இடது உள்ளங்கை மடியின் மீதும் வைத்துக்கொண்டு நமது இடது நாடியை சுத்தப்படுத்துவோம். தரையில் அமர்ந்திருப்பவர்கள் வலது உள்ளங்கையை ஆழ்ந்த பூமியின் மீது வைத்துக் கொள்ளலாம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களது இடது நாடியை சுத்தப்படுத்துங்கள். இடது நாடியில் உள்ள எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் பூமி தாயின் மீதாக வலித்துக் கொள்ளுங்கள்.
எனது இடது நாடியையும் மற்றும் அதன் சக்கரங்களையும் பாதிக்கும் மமகாரம், கடந்த கால வாழ்க்கையை பற்றிய கற்பனைகள் மற்றும் சிந்தனைகள், தூய்மை இல்லாத ஆசைகள், இவை அனைத்தையும் பூமி தாயின் மீதாக வெளியேற்றுங்கள். ஸ்ரீ மாதாஜி. நேர்மறை சக்தியை எனது இடது நாடியில் நிரப்புங்கள். நுண்ணதிர்வுகளின் மூலமாக எல்லா சக்கரங்களிலும் அதனை உணரச் செய்யுங்கள். ஸ்ரீ மாதாஜி. தாங்களே என்னுள் இருக்கும் தூய ஆசை. ஸ்ரீ மாதாஜி. ஒருமுறை ஸ்ரீ மகாகாளி பைரவநாத் மந்திரத்தை நாம் அனைவரும் உரைப்போம். त्वमेव साक्षात् श्री महाकाली भैरवनाथ साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. மெதுவாக வலது கையை மலர்த்திய நிலையில் மடியின் மீதும் இடது கையை ஆகாயத்தை நோக்கி உயர்த்தியும் வைத்துக் கொள்வோம். நமது கவனத்தை வலது உள்ளம் கைக்கு கொண்டு செல்வோம். ஆகாய தத்துவத்தின் மூலமாக நமது வலது நாடியை சுத்தப்படுத்துவோம். ஸ்ரீ மாதாஜி. தயவு செய்து எங்களது வலது நாடியை சுத்தப்படுத்துங்கள். எங்கள் வலது நாடியை அதன் சக்கரங்களையும் பாதிக்கும் எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் ஆகாய தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். நான் என்ற அகங்காரம், எதிர்காலத்தை பற்றிய தேவையற்ற சிந்தனைகள், தூய்மையற்ற கவனம், இவை அனைத்தும் எனது வலது நாடியையும் அதன் சக்கரங்களையும் பாதிக்கின்றன. ஸ்ரீ மாதாஜி. தயவு செய்து இவை அனைத்தையும் ஆகாய தத்துவத்தின் மூலமாக வலித்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ மாதாஜி. தாங்களே என்னுள் இருக்கும் தூய கவனம்.
ஒரு முறை ஸ்ரீ மகா சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ ஹனுமானாத் மந்திரம். त्वमेव साक्षात् श्री महासरस्वती हनुमानात् साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. மெதுவாக 2 கைகளையும் மடியின் மீது வைத்து கவனத்தை மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு செல்வோம். முதல் சக்கரம். ஸ்ரீ மாதாஜி. தாங்களே என்னுள் இருக்கும் கள்ளம் கபடமற்ற தன்மை தங்கள் அருளால் நான் குழந்தை போல் கள்ளம் கபடமற்றவன் ஆனேன். ஸ்ரீ மாதாஜி. தயவு செய்து ஸ்ரீ கணேசரை போல தூய ஞானத்தையும் தூய அறிவையும் எங்களுக்குள்ள அருளுங்கள். சற்றே மேலுயர்த்தி அடி வயிற்று பகுதியில் கவனத்தை கொண்டு செல்வோம். சுவாதிஷ்டான சக்கரம். ஸ்ரீ மாதாஜி. தாங்களே என்னுள் இருக்கும் படைப்பாற்றல். ஸ்ரீ மாதாஜி. தங்கள் அருளால் நான் படைப்பாற்றல் மிக்கவன் ஆனேன். தயவு செய்து எனக்குள் தூய ஞானத்தையும் தூய கவனத்தையும் அருளுங்கள். நான் இந்த எண்ணங்கள் அல்ல. நான் இந்த சிந்தனைகள் அல்ல. தங்கள் அருளால் நான் தூய ஆத்மா. ஸ்ரீ மாதாஜி. கவனத்தை சற்றே மேலுயர்த்தி நாபி சக்கரத்திற்கு கொண்டு செல்வோம். வயிற்றின் மையப்பகுதி. ஸ்ரீ மாதாஜி. தாங்களே என்னுள் இருக்கும் தாராள மனப்பான்மை. தங்கள் அருளால் நான் தாராள மனப்பான்மை மிக்கவன் ஆனேன். ஸ்ரீ மாதாஜி.
தயவுசெய்து எனது நாபி சக்கரத்தை பாதிக்கும் எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் நீர் தத்துவத்துடன் கரைந்து போகச் செய்யும். எனது குடும்ப சூழ்நிலையை பாதிக்கும் எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் எனது வேலை மற்றும் நிதி நிலையை பாதிக்கும் எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் நாபி சக்கரத்துள்ளில் இருக்கும் நீர் தத்துவத்தில் கரைந்து போகச் செய்யுங்கள். நேர்மறை சக்திகளை எனது நாபி சக்கரத்தில் அருளுங்கள் ஸ்ரீ மாதாஜி. அப்படியே கவனத்தை வயிற்றை சுற்றியுள்ள பகுதிக்கும் கொண்டு செல்வோம். பவசாகரம். ஸ்ரீ மாதாஜி. தாங்களே என்னுள் இருக்கும் உண்மை. தாங்களே என்னுள் இருக்கும் முதன்மை குரு. தயவு செய்து இந்த மாயைகளில் இருந்து என்னை மீட்டெடுங்கள். எல்லா விதமான மாயைகளில் இருந்தும் என்னை மீட்டெடுங்கள். தங்கள் அருளால் நான் சத்தியத்தின் பக்கம் நிற்கிறேன். நான் உண்மையானவன். தங்கள் அருளால் நான் சுயம் குருவானேன். ஸ்ரீ மாதாஜி. கவனத்தை மேல் உயர்த்தி இதே சக்கரத்திற்கு கொண்டு செல்வோம். ஸ்ரீ மாதாஜி. தாங்களே என்னுள் இருக்கும் பாதுகாப்பு தன்மை. தங்கள் அருளால் நான் பாதுகாப்பு மிக்கவன் ஆனேன். தங்கள் அருளால் நான் பயமற்றவன் ஆனேன். ஸ்ரீ மாதாஜி. தங்கள் அருளால் நான் தூய ஆத்மா. இந்த மனமோ இந்த உடலோ அல்லது புத்தியோ அல்ல. தங்கள் அருளால் நான் தூய ஆத்மா. ஸ்ரீ மாதாஜி. தங்கள் அருளால் நான் இந்த சமூகத்தில் பொறுப்பு மிக்கவன் ஆனேன். தயவு செய்து எனது இதய சக்கரத்தை மேலும் விசாலமாக்குங்கள் ஸ்ரீ மாதாஜி. அதனை கட்டுப்பாடுகளற்ற அன்பினால் நிரப்புங்கள். இந்த உலகில் அனைவருக்கும் எனது கட்டுப்பாடுகளற்ற அன்பினை வழங்க முடியும் தங்கள் அருளால். ஒருமுறை நாம் அனைவரும் ஸ்ரீ ஆத்மா பரமாத்மா எனும் மந்திரத்தை உரைப்போம். त्वमेव साक्षात् श्री आत्मा परमात्मा साक्षात् श्री आदिशक्ति माता
निर्मलाधिव्यै नमो नमः. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களது இதயத்தில் வந்த மரங்கள் தாய், தங்களது பொற்பாதங்களை எங்களது இதய சக்கரத்தில் பதியுங்கள். ஸ்ரீ மாதாஜி, தங்களின் வருகையை நுண்ணதிர்வுகள் மூலமாக எங்களுக்கு உணர்த்துங்கள் தாயே. தங்களின் போற்றுதலுக்கு என்னை தகுதியுள்ளவராக ஆக்குங்கள். ஸ்ரீ மாதாஜி, கவனத்தை மேலெழுப்பி விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு செல்வோம். தொண்டை பகுதியில் கவனத்தை பதிவிடுவோம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே என்னுள் இருக்கும் கூட்டு விழிப்புணர்ச்சி. தங்கள் அருளால் இந்த பிரபஞ்சத்தின் ஓர் அங்கமானேன். ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் சாட்சி சுரூபனானேன். தயவு செய்து விசுத்தி சக்கரத்தின் மூலமாக நுண்ணதிர்வுகளை நன்றாக உணரச் செய்யுங்கள். நுண்ணதிர்வினை உணரும் அறிவாற்றலை எங்களுக்குள் அருளுங்கள். ஸ்ரீ மாதாஜி, இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் நமது கவனத்தை கொண்டு செல்வோம். அம்ச சக்கரத்தில் ஸ்ரீ மாதாஜி, தாங்களே என்னுள் இருக்கும் பகுத்தறியும் திறன். தங்கள் அருளால் நான் பகுத்தறிவு மிக்கவன் ஆனேன். எது உண்மை, எது பொய், எது சத்தியம், எது உண்மை என்று கண்டறியும் திறன் மிக்கவன் ஆனேன். கவனத்தை நெற்றியின் மையப்பகுதிக்கு கொண்டு செல்வோம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே என்னுள் இருக்கும் மன்னிக்கும் திறன். தங்கள் அருளால் நான் மன்னிக்கும் மனப்பக்குவம் மிக்கவனானேன். நான் அனைவரையும் முழு மனதாக மன்னிக்கிறேன். தாங்களும் என்னை மன்னியுங்கள் தாயே. நான் இந்த அகம்பாவமோ அல்லது மமகாரமோ அல்ல. தங்கள் அருளால் நான் தூய ஆத்துமா. அனைவரையும் நான் முழு மனதாக மன்னிக்கிறேன். என்னுடைய கோபதாபங்கள் அனைவற்றையும் மன்னிக்கிறேன். என்னுடைய எண்ணங்கள் அனைவற்றையும் மன்னிக்கிறேன். என்னுள் இருக்கும் விருப்பு வெறுப்பினை மன்னிக்கிறேன். தங்கள் அருளால் நான் மன்னிக்கும் மனப்பக்குவம் மிக்கவனானேன். ஸ்ரீ மாதாஜி, தங்களின்
மன்னிப்பிற்கு என்னை தகுதியுள்ளவனாக மாற்றுங்கள் தாயே. கவனத்தை மீதும் ஏற்று சஹஸ்ராரத்திற்கு கொண்டு செல்லும். தலையின் மேல்புறம் ஸ்ரீ மாதா, தயவு செய்து எங்களது சஹஸ்ராரத்தில் வந்து அமருங்கள் தாயே. தங்களது பொற்பாதங்களின் ஸ்பரிசித்தனை எனது சஹஸ்ராரத்தில் உணரச் செய்யுங்கள் தாயே. ஏகாகாரிதா எனப்படும் ஆழ்ந்த ஒருங்கிணைந்த தியான நிலையை அருளுங்கள் ஸ்ரீ மாதாஜி. தாங்களே சத்தியம், தாங்களே நித்தியம். இந்த உண்மையினை எனது சஹஸ்ராரத்தில் உணர்த்துங்கள் தாயே. நுண் அதிர்வுகளின் மூலமாக என்னை கடவுளின் ராஜ்யத்துடன் இணைத்து விடுங்கள் ஸ்ரீ மாதாஜி. எனது குண்டலினியின் இணைப்பினை தயவு செய்து நுண் அதிர்வுகளின் மூலமாக எனது கைகளிலும் சஹஸ்ராரத்திலும் உணர்த்துங்கள் தாயே. நான் இந்த எண்ணங்கள் அல்ல, நான் இந்த கவலைகள் அல்ல, நான் இந்த அகம்பாவம் அல்ல, நான் இந்த மமகாரம் அல்ல, நான் தூய ஆத்மா. தங்கள் அருளால் நான் தூய ஆத்மா. ஸ்ரீ மாதாஜி. அனைத்தையும் ஸ்ரீ மாதாஜியின் திருவடிகளில் சரணடைவோம். நமது எண்ணங்கள் உள்பட நாம் அனைவரும் இங்கு அமர்ந்திருப்பது ஒரே ஒரு குறிக்கோளுடன், அது நல்ல அமைதியான தியானத்தை தொடர்வதற்காக மட்டுமே. நம்மை பாதிக்கும் மற்றைய எல்லாவற்றையும் ஸ்ரீ மாதாஜியின் பொற்பாதங்களும் சரணடைவோம். शरणागति श्री माताजी, शरणागति श्री माताजी, शरणागति श्री माताजी. நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து 3 மகா மந்திரங்களை உரைத்து தொடர்ந்து தியானத்தில் ஈடுபடுவோம். ஸ்ரீ மாதாஜி அவர்களின் அருளுரையையும் கேட்டு त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. ओम त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. ओम त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात्
श्री सहस्रार स्वामिनी मोक्ष प्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. ஒரு சில நிமிடம் நமது சிந்தனைகள், எண்ணங்கள், கவலைகள் அனைத்தையும் ஒதுக்கி வைத்து ஸ்ரீ மாதாஜியின் திருவடிகளில் சரணடைந்து ஆழ்ந்த தியானத்திற்கு நம்மை தயார்படுத்துவோம். ஸ்ரீ மாதாஜியின் அருளுரையை தொடர்ந்து கேட்போம். The prophets are born and create a ripple in our consciousness, a new dimension to our understanding, to religion, dharma, which has to be assimilated and has to be understood that whatever the previous prophets have said has to be culminated into something else. So, as we can say, Muhammad Sahib has said that all these prophets who have come on this earth have created a new ripple and also has sustained human beings with a newer evolution, a newer foliage opening into them. The idea of human beings of newness is that we have to give up all that is old and we have to become new. Or they think that newness means absolutely a juxtaposition condition in which one has to rise. And this is the cause of the folly of many people in the West as well as in the East. Whenever a new theme starts, like we can say that first of all, a great saint came on this earth and he found that the people are following the idol worship in a very wrong way. Because it is said in the Bible that whatever is created by Mother Earth should not be
reproduced and worshipped. So they created another extreme religion out of it, saying that nothing should be worshipped, but it is said whatever is produced by the Mother Earth. So there are so many such things all over the world which are created by the Mother Earth. So they should not be worshipped by reproducing them and making images out of them. When such a prophet died, saying that this should not be done, one should not worship images, the other side of it started the extreme, going to the extreme that there should be no worship even if the Mother Earth has created. So all the human beings were divided into extreme conditions. One situation comes in where one has to say that this should not be done. So people take up that theme and just start building up onto that and saying that this should not be done as told by the Prophet. Of course, after the death of the Prophet, when the Prophet is living, nobody listens to him. They all torture him, bother him, do all kinds of things, and ultimately they may even kill him. Then another point is, every prophet is born at a different period of time. So depending on the time when he is born, he talks of a particular problem. Say when Muhammad was born, Muhammad Sahib said very clearly that you should not drink. So people said that all right, we will not drink but we can smoke. So he had to rectify himself. He said, I am the last who has come, but he found that it is not so. So he came back again as Nanaka to tell people that do not smoke also. Like that, the persons or the group of persons who follow one incarnation go to another extreme and try to push down all the traditions, all that has come so far built up, like cutting the whole tree and start their own tree, which is artificial. Then the quarrel started when Muhammad Sahib was driven to another level, and then Nanaka's disciples were driven to another level where they just thought they have no relationship with each other, which is not true. Afterwards also, so many such things have happened in this world. We can see that any revival starts, people go to the extreme of it and get completely ruined. In Christianity, you will find the same thing happen. When Christ came in, whatever problems he faced, he talked about them. But the main thing he had to talk about the resurrection, about the ascent, and he talked about the ascent. He talked about the spirit, and in his resurrection he showed that he ascended. But people did not stick to that point. They never thought that you have to ascend in Christianity. Nobody bothered that you have to ascend. They took a small little things from somewhere. Also, a person came later on called St. Paul, who was not at all with Christ or anything. He started a religion of Christianity which was all absurd, against Christ, anti-Christ. None of these prophets have discarded any prophet who came before them. Now the problem came in that one has to integrate. And Muhammad Sahib knew that a day will come when this integration problem will start. And he talked a lot about Sahaja Yoga, in the sense he said when the resurrection time will come. He talked more about resurrection than about doom time. Most surprising thing is about Qayamat. He spoke very little. He spoke really about
the resurrection time. Because that was the problem. The problem that they face, they talk about. I've told you how Buddha talked only about Atma Sakshatkara and not about God, because those people who went to God or thought of God or just studied God thought they were gods themselves. So he said, you must get your self-realization. Then Mahavira, who talked about the hell, where people can go, because that was his job, the part of it and the part of it and the part of it and the part of it. These are the different aspects of human beings which they had to awaken. Different aspects. When Muhammad Sahib started teaching people to do namaz, people used to laugh at him. What is he doing? Why does he want us to put hands like this? Why does he want us to sit down or put our hands on the knees? Now you understand as Sir Yogis what it means, that he wanted us to improve our nabis first, our dharma first. All this movement was to jerk out the kundalini, but without realization being there, namaz would not work out. You may break your knees, you may do what you like. But the extremes people catch hold of it and not the reality. And they make a fuss out of it and they may create a big organizations and things, and that's how it is brought. So when he said that Allahu Akbar is to be said with your fingers in your ears, you all say that, isn't it? All the Sahajogis say with this finger in their ears, Allahu Akbar. Because you know this is the finger that represents the Vishuddhi, and the Vishuddhi chakras, deity Shri Krishna becomes the Virata, the Akbar. So when you say about Akbar, you have to put your fingers into your ears and you have to say Allahu Akbar. Whole relationship and everything was never understood. For Indians, Sri Krishna was their avatara. For Western people, Christ was their avatara. For other people of Arabistan, Muhammad was their avatar. How can that be? They are all related to each other. So how to relate it to each other is a problem of Sahaja. When they come from different communities and different fixed ideas, it is impossible to stir them and tell them that you are all one. We talk of Hindu-Muslim unity. For example, Muhammad Sahib didn't know there were problems like that, but Nanaka did say, we have come to do Hindu-Muslim unity. But in the outside, if you do the Hindu-Muslim unity or any unity, it doesn't work out. It doesn't work out in the outside relationship. Even your brother may not be your own brother. If it is working outside. But if the spirit is awakened within you, then spirit is the one which is the connection with the whole, with the Virat, with Akbar. When Akbar is to be felt, you have to have your realization, otherwise you are just talking in the air. You don't know who is this Akbar. You have to get connected to that Virat, and that Virat is the primordial being. We are actually not integrated at all because we have different incarnations. Even if you are not absolutely atheist, even if you don't say that you do not believe in God or believe in something else which is anti-God. Even if you believe in God, you believe in God in fragmentations, in his different aspects. But you don't see him in collectivity. You have to see that he is one God. Everybody says he is one God. Of course he is one God. I am one person, but I am also a housewife. I have to do some work for my household. I am also a sister of somebody. I am also your mother and mother of my own children and also a grandmother. So I have so many various aspects of my work which I do. One person has to do it. When we talk of God as one, we think he is Rock of Gibraltar, just one piece. Even Rock of Gibraltar, if you go and see, it is not one piece.
anything in this world you cannot say is one piece. It has to be a compound or a mixture of something. Then how can God be just one piece hanging in the air like one? God is one. So we'll not have any other aspect of God. God has many aspects, which one has to understand. So there are two concepts which work out in this world, I feel. One is that they believe that there is only one God and there cannot be many aspects of God, which is wrong. Christ has said, those who are not against me are with me. So this kind of a mental conception about God, that he is just like Rock of Gibraltar. See now this pendant you have done it, there are so many lights. They are all giving one light to all of us, they are not giving separate lights, are they? How are they fighting with each other? What is the fight going on? They are adding to the same light. This is one pendant, but we have so many lights. We cannot do with one light. At different periods, a person has to be born. Every period, a person had to be born to enlighten one aspect of human awareness and consciousness. Variety has to be there because human beings are varied. And the variety is that supposing you are supporting somebody's right-sidedness, then there should be somebody who will come and support the left-sidedness. And it is all done so well within us, but it is only human beings in their obstinacy and in their ignorance cannot see it. We all are made the same way, if you see in the whole world. Of course, there is variety in appearances. Maybe an Indian looks like an Indian, and but in India only you can see Indians have so many different faces. You can find all colors and all kinds of things on their faces. In India is the only place where you find all kinds of people. You can have people like Russians, you can have people like Japanese, Chinese, you can have people like Africans. All kinds of people are in this country to show that all people can be called as one race as Indian. Now, it is not always ignorance that makes people forget that we are all one. Every human being laughs the same way. Does he laugh in a different way? If he has to eat the food, he masticates the same way. He cries the same way. When he cries, his crying is the same. His actions are the same way. If a woman is angry with her husband, yesterday I saw Birju Maharaja's program with my brother, and I was amazed how universal we are in our expressions. He was showing how a woman gets angry with the husband and how she behaves. If you see those actions which are depicted, you will be amazed that they are done by all the women all over the world. And the reaction of man, if you want to see, all the men act in the same way. My husband was secretary to Shastriji, you know that. And he went with Lal Bahadur Shastri to Tashkent at his last time. But also he went once to Yugoslavia. And there, who was it? General Tito was where? Yugoslavia. And General Tito's wife, you see, got very friendly with Mrs. Shastri. Both were very friendly. So Shastriji warned his wife, see now, you are great friends, and now don't start crying like an Indian woman when you leave. So poor thing was controlling her tears all the time. But she told me I was controlling, but it is she who started crying. And such a lot, and then she started crying loudly, hugging me. So I just could not control myself. I also gave in, I also started crying. And both the husbands started looking at the ground. So basically, all the women,
all the men in the whole world react the same way to a situation. And you can see their reactions very clearly when it comes to children. They all act in the same way, in the same manner. Supposing they hear that two children are caught up in the air somewhere or something is happening to them, the whole world will be worried about them, how they are going to be saved. Something must be done to save them. The whole world will be praying to God, oh God, please save these two children are caught up there somehow or other. Everybody will be worried as if their own child is there. Even when it comes to death, I have seen that. When there was the spacecraft was going to land and people were worried that they may be lost. I know in every masjid, in every temple, in every church and everywhere, they were Americans. Nobody thought of Americans, what religion, anything. To them it was a part of human beings, you see. The human bondage started acting. That time they never thought what country they were, what Americans have done to India, nothing of the kind. They just thought, oh God, these people are, oh God, please save them. Everybody prayed to them, prayed to God and prayed for them that they should be saved. That time, what had happened to us? How did we forget? We touched the reality at that time. And that is what it is. Anybody who tries, these Jews, when they were troubled by Hitler, everybody's sympathies were with them. But when these Jews started troubling the Muslims there, everybody's sympathies were with Muslims. Then why don't you think on religion? Even the Jews had sympathies with Muslims. Then we don't think what differences we have with them. None of the people I heard said, all right, they are punished or it's all right. Not even Jews. So the part that is within us, which is human, becomes absolutely troubled when we see some other human being is tortured. Of course, with these horrible ideas of fanaticism or maybe fear or maybe aggressiveness or whatever it is, we may try to be cruel. If you ask the people of Germany, how do they feel about the massacre? They just put down their heads. They said, we don't know, we were not ourselves. How we did it, we don't know. How it happened, we just don't know how it worked out. So when the violence is over, you just start feeling, oh God, I am a human being, they were human beings. So this oneness comes in. The feeling, the awareness comes in. It is not so in the animals so much. If they have to work, if they have to be active, they will be together. But if something dies, they are not bothered. Even if a child, or say of a monkey, is sick, the mother will be worried. She'll be screaming, shouting. But if the thing is dead, she will just throw away the child on one side and get up. It's only the human beings who can feel that oneness. So in our nest, this was given to us by Sri Krishna's advent. He gave us this awareness of human, or he keeps that awareness within us. We have to accept him as a person who gives us this awareness of human relationship. And whenever there has been problem, like this, somebody told me that in Somnath people believe that Sri Krishna came as Muhammad Ghazni to give lessons. So many Hindus believe. It was Sri Krishna who came as Muhammad Ghazni to give a lesson to these horrible Brahmins who were making money out of that temple. So many Hindus believe that. That to punish these horrible Brahmins who were making money, he had to come as Muhammad Ghazni to break that idol which was giving them so much money, and they were making all kinds of you can say extractions from the poor devotees who were devoted to that temple. It was only he could do it. So we have to understand that
when we are not integrated, we cannot feel the integration of our being. We are not integrated, that we have to realize. Our mind works in one way, our heart works in another way, our liver works in another way. As I told you, I am quite surprised that when they have told that don't drink, those people who follow these religions still go on drinking. But apart from that religion, forget it. They see a man going into a pub and falling and faltering, coming out. Still they enter into the same to get to the same situation. Why? Because the mind tells them not to do it. Mind says don't go. The brain says don't go. But their heart is weak. They cannot. The habits. All the habits come through this kind of disintegration. We are so disintegrated within ourselves that if a person wants to do something, he just does the opposite of it. And that is the reason why we accept this kind of juxtapositions in life, what was told by him about music and about everything. ஒரு நிமிடம் கண்களை மூடிய நிலையில் தியானத்தில் இருப்போம். இந்த அமைதியான தருணத்தில் தான் நம்மால் தியானத்தின் தாக்கத்தினை நன்றாக உணர முடியும். நுண்ணதிர்வுகளின் வெளிப்பாடுகளை நன்றாக உணர முடியும். எப்பொழுதும் தியானம் முடிந்ததும் உடனே அவசரமாக பந்தனிட்டு முடித்து விடாமல் ஒரு நிமிடம் கண்களை மூடிய நிலையில் நல்ல ஆழ்ந்த நிலைக்கு செல்லுங்கள். அப்பொழுது தியானத்திற்கு முன்பும் தியானத்தின் பின்பும் இருக்கும் நம்முடைய நிலையை நன்றாக உணர்ந்து கொள்ள முடியும். ஸ்ரீ மாதாஜி அவர்கள் வெளிப்படுத்திய கருத்தினையும் நம் உடலில் சூட்சுமமாக கிரகித்துக் கொள்ள முடியும். எல்லா சக்கரங்களும் ஒரு நல்ல தியானத்தை நமக்கு இன்று அருளிய ஸ்ரீ மாதாஜி அவர்களுக்கு நமது கோடானு கோடி நன்றிகளை ஆத்மார்த்தமாக தெரிவித்துக் கொண்டு, ஸ்ரீ மாதாஜி எப்பொழுதும் எங்களை இந்த நிலையிலேயே வைத்திருங்கள். ஆனந்தத்தின் வெளிப்பாடு தியானம். எப்பொழுதும் எங்களை இந்த ஆனந்த நிலையில் வைத்திருங்கள் ஸ்ரீ மாதாஜி. கோடானு கோடி நன்றிகள் ஸ்ரீ மாதாஜி. இன்று சிரம் தாழ்த்தி நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாம் அனைவரும் கூட்டாக குண்டலினி சக்தியை மேலெழுப்பி கவச்சமிட்டு தியானத்தை முடித்துக் கொள்வோம்.
hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it. Like that, you start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. Why? You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another tie. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 center, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் ஒரு சிறிய பாடல் தொடர்ந்து கேட்டு தியானத்தை முடிப்போம். तेरे दर पे
रब्बा ओनू ता बंदे रब मिलया 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 तेरे दर पे ओ तेरे दर पे हाँ तेरे दर पे ஜெய் ஸ்ரீமாதிஜி. இந்த பாடலின் அர்த்தம் எனக்கும் தெரியாது. ஆனால் இந்த தியான நிலை அந்த இசையோடு ஒன்றாகும் போது அதனுடைய நுண் அதிர்வுகள் நமது கைகள், தலையுச்சி, இருதயம் முழுவதும் அனுபவிக்கக்கூடியதாக இருந்தது. பிரகாஷ் ஜி, உங்களுக்கு இந்த இதனுடைய அர்த்தம் ஓரளவு தெரிஞ்சா உங்களுக்கு? இல்லை ஜெய் ஸ்ரீமத், இது பஞ்சாபியா? பஞ்சாபி மொழி என்று நினைக்கிறேன். எனக்கு மாத்திரம் அப்படியா? முழுமையா தெரியவில்லை. ஆமா. ஓகே, ஐ திங்க் தட் இஸ் தி ஓன்லி ட்ரூத். அதுதான் அந்த கோர் அண்டர்ஸ்டாண்டிங். ஆத்மா அந்த இந்த ஸ்ரீமாதிஜியின் உரையில் ஒரு விடயம் எனக்கு என்னுடைய இருதயத்தை தொட்டது. She said only அந்த உண்மை, யதார்த்தத்தை, உண்மையை நாங்கள் டச் பண்ணும் போதுதான் we can become one with the humanity, one with அந்த ஆத்ம நிலை. அதுதான் அந்த ஆத்ம நிலை. இப்ப மற்றவர்கள் ஒரு மனித குலம் எங்கேயாவது கஷ்டப்படையல நாங்கள் சாதியோ சமயமோ எந்த நாடோ எந்த விதமா அது எல்லாத்தையும் மறந்து நாங்கள் அந்த அவர்களுக்காக அன்பும் கருணையும் படுறோம் எங்களுடைய இதயத்தில். அதுதான் யதார்த்தம். அந்த யதார்த்தத்தை நாம் தொடுகிறோம், அந்த ஆத்ம நிலை. மிகவும் அருமையான உரை உண்டு, அருமையான தியானம். நன்றி பிரகாஷ். நன்றி ஸ்ரீமாதாஜி. இன்று திரையில் காணும் ஸ்ரீமாதா இது அந்த பூச்சை சட்டி மிகவும் அருமையாக இருக்கு. அதனுடன் அந்த புகைப்படத்தையும் பார்க்கும்போது மிக இதமாக இருந்தது. எனக்கு இது சொல்ல வேண்டும் என்று இருந்தது, தியானம் முடிந்ததும் மறந்து விட்டேன். இது பார்த்து கொண்டிருந்தாலே ஒரு நல்ல ஒரு ஆனந்தமும் அமைதியும் நமக்கு கிடைக்கும். எப்போதும் பூக்களை ஸ்ரீமாதாஜி அவர்களும் விரும்புவார். டாக்டர் கண்டிபன் சார் வணக்கம். திருச்சி இல்லவா டாக்டர் கண்டிபன்? மேலும் முகநூல் ஒளிபரப்பு, ஃபேஸ்புக் ஒளிபரப்பை நிறுத்திக் கொள்கிறோம். வணக்கம் முகநூல் அன்பர்களே.